இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று மலேசியாவிற்கு வருகை தரும் நிலையில் அவரை தாம் வரவேற்க உள்ளதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதிப்படுத்தியுள்ளார். மோடியின் அதிகாரப்பூர்வ பயணம் பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் அழைப்பின் பேரில் நடைபெறுவதாக கூறப்பட்டது. இது 2024 ஆகஸ்டில் அன்வார் இந்தியாவுக்கு மேற்கொண்ட அதிகாரப்பூர்வ பயணத்திற்கான பரஸ்பர தொடர்ச்சி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோடியுடன் இந்திய வெளி விவகாரத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் இந்திய அரசின் மூத்த அதிகாரிகள் இணைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோடிக்கு படானா புத்ரா வளாகத்தில் அதிகாரப்பூர்வ வரவேற்பு அளிக்கப்பட உள்ளதுடன் பின்னர் ஸ்ரீ படானா வளாகத்தில் பிரதமர் அன்வாருடன் இருதரப்பு சந்திப்பும் நடைபெற உள்ளது. இரு நாட்டு தலைவர்களும் மலேசியா இந்தியா இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதிப்பதுடன் வர்த்தகம் மற்றும் முதலீடு, பாதுகாப்பு ஒத்துழைப்பு, தொழிலாளர் விவகாரங்கள், சுற்றுலா, இணைப்பு வசதிகள், வேளாண்மை மற்றும் கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு வாய்ப்புகளை ஆராய உள்ளனர். இதேபோல் இருவருக்கும் பொதுவான பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சனைகளும் பேசப்பட உள்ளன. 2025 ஆண்டில் மலேசியா இந்தியா இடையிலான இருதரப்பு வர்த்தகம் 79.49 பில்லியனாக இருந்தது. இதில் இந்தியாவுக்கு மலேசியா ஏற்றுமதி செய்தது 52.30 பில்லியன் மதிப்பிலும், இந்தியாவில் இருந்து இறக்குமதி 27.19 பில்லியன் மதிப்பிலும் இருந்தது. இந்தியாவுக்கு மலேசியாவின் முக்கிய ஏற்றுமதிகளில் செம்பனை எண்ணெய் மற்றும் அதனுடன் தொடர்புடைய வேளாண் பொருட்கள், மின்சாரம் மற்றும் மின்னணு தயாரிப்புகள் அடங்கும். இந்தியாவிலிருந்து மலேசியா இறக்குமதி செய்வதில் வேளாண் பொருட்கள், பெட்ரோலிய தயாரிப்புகள் மற்றும் ரசாயன பொருட்கள் முக்கியமானவை. தென் ஆசிய பிராந்தியத்தில் மலேசியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக இந்தியா திகழ்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோத கோயில்களுக்கு எதிரான பேரணி அரசின் வேண்டுகோளை மீறியும் நடைபெறும் என்று சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத் தெரிவித்துள்ளார். பிரச்சாரம் மற்றும் தந்திரங்களால் ஏமாற மாட்டோம் என்றும் தாங்கள் போராடப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இன்று இரவு 8 மணிக்கு கொலம்பூரில் உள்ள சோகோ முன்பாக பேரணி நடைபெறும் என்று அவர் தனது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிவிப்பு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று மலேசியா வரும் நிலையில் பேரணியை ரத்து செய்ய ஏற்பாட்டாளர்களை போலீசார் சந்திப்பார்கள் என்று உள்துறை அமைச்சு அறிவித்த சில மணி நேரங்களுக்கு பிறகு வெளியாகியுள்ளது. மோடியின் வருகை கால பகுதியில் எந்தவிதமான பொது கூடுகைகளையும் நடத்தவோ அதில் பங்கேற்கவோ பொதுமக்களை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்வதாக உள்துறை அமைச்சு தெரிவித்தது. ஆனால் ஜம்ரி தலைமையிலான பல அமைப்புகளின் கூட்டணியால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த பேரணி சட்டவிரோத வழிபாட்டு தலங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த விவகாரம் சமீப வாரங்களில் பெரும் கவனம் பெற்றுள்ள நிலையில் இந்திய சமூகத்தைச் சேர்ந்த பல அரசியல்வாதிகள் அமைதியும் கட்டுப்பாடும் கடைபிடிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த பேரணியை தடுக்க வேண்டும் என கோரி போலீசிலும் புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் அரசு பேச்சாளர் ஃபமி ஃபாஜில் மோடியின் வருகைக்கு முன்னதாக நாட்டின் பாதுகாப்பை ஆபத்தில் ஆழ்த்தும் எந்த முயற்சியையும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அனுமதிக்க மாட்டார் என்றும் தெரிவித்துள்ளார். அம்னோவிலிருந்து பெர்சாத்துவுக்கு கட்சி மாறிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களின் மூல கட்சியான அம்னோவுக்கு மீண்டும் திரும்ப வரலாம் என அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் புவாட் சர்காசி தெரிவித்துள்ளார். நேற்று அம்னோ தலைவர் அமாட் ஜாஹித் ஹமீடி கூறிய அம்னோவின் கதவு முழுவதுமாக திறந்ததும் இல்லை, முழுவதுமாக மூடியதும் இல்லை என்ற கருத்து சில தரப்பினரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தனது புரிதலின்படி அந்த கருத்து 2018 ஆண்டு பொது தேர்தலுக்கு பிறகு அம்னோவை விட்டு பெர்சாத்துவில் சேர்ந்த முன்னாள் அம்னோ நாடாளுமன்ற உறுப்பினர்களை பற்றியது என்று அவர் விளக்கினார். அவர்கள் அம்னோவுக்கு திரும்ப வரலாம், ஆனால் அதற்கு முன் அவர்களுக்கும் அம்னோவுக்கும் இடையே சில ஒப்பந்தங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். இதுவே ஜாகித் கதவு முழுவதுமாக திறந்ததும் இல்லை, முழுவதுமாக மூடியதும் இல்லை என்று சொன்னதின் அர்த்தம் என அவர் கூறினார். இது நடந்தால் சமாங்காட் 46க்கு நடந்தது மீண்டும் நிகழ்ந்து பெர்சாத்து கலைந்து போகும் என புவாட் தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு தொழிலாளர்கள் ஆட்சேர்ப்பு மற்றும் அனுமதி செயல்முறைகளை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்க வேண்டும் என்றும் மனித தலையீடு மிக குறைவாக அல்லது இல்லாததாக இருக்க வேண்டும் என்றும் மலேசிய உற்பத்தியாளர் கூட்டமைப்பான FMM வலியுறுத்தியுள்ளது. இவ்வாறு முழு டிஜிட்டல் முறை நடைமுறைக்கு வந்தால் துஷ்பிரயோகம் அல்லது கையாளல் நடைபெறும் வாய்ப்புகள் குறையும் என்றும், அதே நேரத்தில் ஆள் சேர்ப்பு சங்கிலி முழுவதிலும் கண்காணிப்பு, பொறுப்புணர்வு மற்றும் தணிக்கை செய்யும் திறன் அதிகரிக்கும் என்றும் FMM தலைவர் ஜேக்கப் லீ தெரிவித்துள்ளார். கடந்த புதன்கிழமை தி ஸ்டார் நாளிதழ் வெளியிட்ட செய்தியில்
மனிதவள அமைச்சர் ஆர் ரமணன், மூன்றாம் தரப்பு முகவர்கள் அல்லது நடுவர்களை நீக்கும் வகையில் மலேசிய முதலாளிகள் வெளிநாட்டு தொழிலாளர்களை நேரடியாக நியமிக்கக்கூடிய பாதையை மனிதவள அமைச்சு வடிவமைத்து வருவதாக தெரிவித்திருந்தார். வெளிநாட்டு தொழிலாளர் ஆட்சேர்ப்பில் மூன்றாம் தரப்பு முகவர்கள் ஈடுபடுவது நீண்ட கால பிரச்சனையாக இருந்து வருவதாகவும், இதனால் தொழிலாளர்கள் கடன் அடிமைத்தனம் உள்ளிட்ட சுரண்டலுக்கும் நவீன அடிமைத்தனத்தின் கூறுகளுக்கும் உள்ளாகும் அபாயம் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். போர்டிக்சன் சென்ட் லியோனார்ட்ஸ் தேசிய வகை தமிழ் பள்ளியின் பள்ளி மேம்பாட்டு நற்பணி விருந்து லுகுட் ரீஜன் ஹாலில் வெகு சிறப்பாக அண்மையில் நடைபெற்ற நிலையில், அதற்கு நன்றி பாராட்டும் விதமாக சிறப்பு நன்றி நவிலும் நிகழ்வு பள்ளி நன்கொடையாளர்களுடன் ஒரு இனிய உணவு உபசரிப்போடு நேற்று சிறப்பாக நடைபெற்றது. ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அறிவா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டதோடு, பள்ளிக்காக நன்கொடை வழங்கிய பிரமுகர்களும், பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்கம், வாரியம் மற்றும் ஆசிரியர் பெருமக்களும் கலந்து கொண்டனர். நிகழ்வை நெகிரி மாநில முன்னாள் துணை சபாநாயகர் டத்தோ ரவி வழி நடத்தினார். குறைந்த மாணவர்களே இருந்தாலும் நிறைவான ஆதரவு என சிறப்பான ஏற்பாடுகளை செய்து வரும் பள்ளி ஆசிரியர்கள், வாரியம் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்திற்கும் நன்கொடையாளர்களுக்கும் தமது பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதாக ஓம்ஸ் பா தியாகராஜன் கூறினார். தமிழ் பள்ளியின் மேம்பாட்டுக்காக ஒற்றுமையாய் இணைந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் இது போன்ற செயல்கள் ஒருவருக்கொருவருக்குமான இணக்கம் நாடளவில் தொடர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். உணவு உபசரிப்போடு நடைபெற்ற இந்த நிகழ்வில் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.